சொன்னா எங்களோட மைண்ட் வந்து பிளாக் ஆயிடும். இவங்க வந்து இவங்கள போய் வெட்டி கொள்ளணும்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் இவங்களோட மைண்ட் வந்து டோட்டலாக பிளாக் ஆகிடும். என்ன செய்யறோம், அதனால என்ன நடக்கும், அந்த குடும்பத்தில் என்ன பாதிப்பு வரும், பின் விளைவுகள் என்ன வரும், ஆமா இவனுக்கு என்ன பின் விளைவு வரும், எதுவுமே எங்களுக்கு தெரியாது. எங்க மைண்ட்ல எதுவுமே தெரியாது. போகணும், வெட்டணும், அவங்கள கொல்லணும், கிடைக்கிற வாய்ப்புல வெட்டணும், கொல்லணும், வரணும், அவ்வளவுதான். அந்த ஆவி வந்து செய்ய சொல்றதை எங்களை கண்ட்ரோல் பண்ணும். நாங்கள் செய்யும் போது எந்த ஒரு குற்ற உணர்வே இல்லாமல் அதை சாதாரணமாக செய்துவிட்டு கச்சிதமாக செய்துட்டு நாங்கள் வந்துடுவோம். இப்படிதான் இது வந்து ஒரு ஆவியினால தான் இது நடக்குது என்பதை அந்த உண்மையை அந்த பையன் சொல்லும்போது அதிர்ச்சியா இருந்துச்சு. கேட்கறதுக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேயர்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். பிசாசின் தந்திரங்கள், பிசாசின் கிரியைகள், இந்த எபிசோட்ல நம்ம நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். பாஸ்டர் ஸ்ரீபனவும் நம்ம கூட இணைஞ்சு அநேக கேள்விகளுக்கான பதில் அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த வகையிலும் இன்னைக்கு அவங்க நம்ம சேனல்ல நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அநேக ஒரு சில கேள்விகள் இருக்கு, அதற்கான பதிலை அவங்ககிட்ட நம்ம டைரக்டா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க பாஸ்டர்? ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த எபிசோட் மூலமா அநேக மக்கள் உங்களை கான்டாக்ட் பண்றாங்க, அநேக மக்கள் ஜெபிக்க கேட்கறாங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? உண்மையிலேயே கர்த்தருடைய நாம நல்ல அளவுக்கு, பெரிய அளவுக்கு மகிமைப்பட்டு இருக்குது. இந்தியாவில் மட்டுமல்ல, பல வெளி தேசங்களில் இருந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்ட கான்டாக்ட்ல வர்றாங்க. உங்களுக்கு ஜெபிக்கும் போது நிறைய பேர் விடுதலையாக்கப்படுறாங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர். இப்பவும் ஒரு சந்தேகம் இருக்கு. அது என்னன்னா, கொலை. நம்ம ஒரு பேப்பர் எடுத்தா கூட இன்னைக்கு கொலை இல்லாத ஒரு செய்தி இருக்காது. நம்ம எங்க பார்த்தாலுமே, அதே மாதிரி டிவி ஓப்பன் பண்ணா கூட சரி, யூடியூப், என்ன மீடியா பிளாட்ஃபார்ம்குள்ள நம்ம போனாலுமே ஏதாவது ஒரு கொலை நம்ம கண்ணில் பட்டுரும். வெட்டி கொலை, படுகொலை, சுட்டுக்கொலை. வெளிநாடுகள் எல்லாம் பார்த்தோம்னா சுட்டுக்கொலை. அப்படி இந்த கொலை செய்யறவங்க குறிப்பாக சிலர்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்ல போறாங்க. அந்த உடம்ப கண்ண துண்டமா வெட்டுறது, தலையை வெட்டுறது. இப்போ கூட நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம், தலையை துண்டாக்குறது. ஸோ நார்மலான ஒரு மனுஷனால இது செய்வதற்கு சாத்தியமே கிடையாது. ஸோ இப்படி பண்றவங்களுக்கு உள்ளாடி ஏதாவது காரியங்கள் இருக்குமா? இதுக்கு பின்னாடி சாத்தாரின் கிரியைகள் இருக்க வாய்ப்பு இருக்கா? இதை பற்றி தானே ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுங்க. உண்மையிலே இந்த கொலைங்கிறத வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு செய்கையா நம்ம வீடியோஸ்ல நம்ம பார்க்குறோம். ஆனால் இதை வந்து நம்ம தூரத்துல இருந்து பார்க்கும்போதே நமக்கு இப்படி இருக்கு. பட் உண்மையிலேயே அதை செய்யறவங்க எப்படி செய்யறாங்கன்றத வந்து சமீபத்தில் எனக்கு வந்து ஒரு அனுபவத்தில் ஒருத்தர் மூலமாக எனக்கு நான் அறிய முடிச்சுது. எங்கள் சர்ச்சில் இப்போ வந்து ஒரு வாலிப தம்பி இருக்கிறான். அந்த தம்பி வந்து ஒரு சாதாரண ரொம்ப ஒரு பின்தங்கிய ஒரு பின்னணியில் இருந்து வந்தவன். அப்படி இருக்கும் பொழுது வேலை இல்லாமல் இருந்தவனை வந்து சில தவறான நபர்கள் கூலிப்படையிலே அவனை வந்து இணைத்துக் கொள்ளுகிறாங்க. கேங்கில் சேர்த்து விட்டாங்க. ஆமாம், சேர்த்துக்கிறாங்க. ஒரு கொலை செய்யணும்னா அதில் வந்து ப்ராஜெக்ட் கொடுத்து இவங்க போய் ஸ்கெட்ச் போட்டு கொடுக்கணும், பிளான் பண்ணி கொடுத்துருவாங்க. இவங்க போய் அவங்களை வெட்டி கொண்டுட்டு வந்துட்டே இருக்கணும். அந்த ஒரு இயக்கத்தில் அவன் போய் இணைந்து விடுகிறான். இணைந்து அவன் வந்து ஒரு கொலையும் செய்கிறான். சென்னையில் பப்ளிக் ஒரு இடத்துல வந்து ஒரு கொலையில் அவனும் இன்வால்வ் ஆகியிருக்கான். அப்புறம் கைது செய்யப்படுறாங்க, சரண்டர் ஆகிறாங்க. கைது செய்யப்பட்டு வழக்கு நடக்குது ஜெயிலில் இருந்து. அதன் பிறகு அந்த கேஸில் முடிவடைந்து அவன் வெளியே வருகிறான். சட்டப்படி எல்லாமே முடிவடைந்து வெளியே வருகிறான். அப்போ பார்க்கும்போது அவனுடைய தாய் வந்து கர்த்தரை அறிந்த ஒரு பெண். அப்போ எங்கிட்ட வந்து ஜெபிக்கிறாங்க. அது கேஸ் நடந்துட்டு இருக்கும் போது, அதுக்கு பிறகு கர்த்தருடைய பெரிய கிருபை, அவன் வந்து கொடுக்கப்பட வேண்டிய ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டு அதன் பிறகு அவன் வந்து விடுதலை செய்யப்படுறான். அவன் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் சட்டப்படி அவன் விடுதலை செய்யப்படுறான். கர்த்தருடைய கிருபையினால கர்த்தர் அவனை வந்து ரட்சிக்கிறார். அதுக்கு பிறகு விடுதலையான பிறகு ஜெபிக்க வருகிறான். கர்த்தரை பற்றி சொன்ன உடனே ஏற்றுக்கொண்டு நல்ல ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருக்குள்ள இன்னைக்கு வந்துட்டான். ஓகே, நல்ல சின்சியரான பிலீவர் ஆயிட்டான். அவங்ககிட்ட நான் கேட்பேன், எப்படிப்பா இந்த காரியத்தை நீ வந்து செய்த உன்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடந்திருக்குது, இது எப்படி சாத்தியம்? சாதாரண ஒரு ரத்தத்தை பார்க்கும் போதே நமக்கு தலை சுத்தது, பயங்கரமா இருக்குது. எப்படி உனக்கு விரோதமே இல்லாத ஒரு நபர், உனக்கு அந்த நபருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது,
அப்படிப்பட்ட நபரை போய் எப்படி வெட்டி கொள்ளணும்னு தோணுது? அதுல வந்து கொஞ்சம் கூட மனசுல வந்து ஐயோ பாவம்னு தோணாதா? அதெல்லாம் வந்து செய்யக்கூடாதுன்னு தோணாதா அப்படின்னு கேட்டேன். அப்ப அவன் சொல்றான், இது வந்து முழுக்க முழுக்க அந்த நேரத்துல நாங்கள் வேறு ஒரு ஆவியினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகிறோம். அவன் சொல்றான், எங்களோட மைண்ட் வந்து பிளாக் ஆயிடும். இவங்க வந்து இவனை போய் வெட்டி கொல்லணும்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல எங்களோட மைண்ட் வந்து டோட்டலா பிளாக் ஆயிடும். என்ன செய்யறோம்? அதனால என்ன நடக்கும்? அந்த குடும்பத்துல என்ன பாதிப்பு வரும்? பின் விளைவுகள் என்ன வரும்? ஆமா, இவனுக்கு என்ன பின் விளைவு வரும்? எதுவுமே எங்களுக்கு தெரியாது. எங்க மைண்ட்ல எதுவுமே தெரியாது. போகணும், வெட்டணும், அவங்கள கொல்லணும். கிடைக்கிற வாய்ப்புல வெட்டணும், கொல்லணும், வரணும், அவ்வளவுதான். அது ஒரு வெறி ஆயிடும். ஆமா, மைண்ட் வந்து கம்ப்ளீட்டா அது கண்ட்ரோல் ஆயிடும். எங்க மைண்ட் வந்து எங்க கண்ட்ரோல்ல இருக்காது. அந்த ஆவி எங்களை கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ணி நாங்க போற வேலையை முடிக்கிறது மட்டும்தான் எங்களுக்கு தோணுமே தவிர மற்றது எதுவுமே தோணாது. எங்களுக்கு வருகிற பாதிப்பையும் தோணாது, அவங்களுக்கு பாதிக்கப்படுறதையும் தோணாது, எதுவுமே தோணாது. அந்த ஆவி எங்களை முழுவதுமாய் எந்த ஒரு பயமும் வராது. வெட்டுறோம், ரத்தம் வருது, தலை துண்டாகுது, அந்த ஃபீலே எங்களுக்கு தெரியாது. அந்த ஆவி வந்து செய்ய சொல்றதை எங்களை கண்ட்ரோல் பண்ணும். நாங்க செய்யும் போது எந்த ஒரு குற்ற உணர்வே இல்லாமல் அதை சாதாரணமாக செய்துவிட்டு கச்சிதமா செய்துட்டு நாங்க வந்துருவோம். இப்படிதான் இது வந்து ஒரு ஆவியினாலதான் இது நடக்குது என்பதை அந்த உண்மை அந்த பையன் சொல்லும்போது அதிர்ச்சியா இருந்துச்சு. கேட்கறதுக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஆமா, இதெல்லாம் பார்க்கும்போது பிசாசு கொலை பாதகன், மனுஷ கொலை பாதகன் அப்படின்னு இருக்கு இல்லையா பைபிள்ல. அப்போ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இன்னைக்கு நடக்கிற ஒரு தனிப்பட்ட நபர் ஒரு விரோதத்துல செய்யப்படுற கொலையா இருக்கலாம், அல்லது ஒரு சாதாரண சின்ன விஷயத்துல பெரிய ரீசனே இல்லாமல் செய்யப்படுற கொலையா இருக்கலாம், அல்லது இப்படி திட்டமிட்டு செய்யப்படுகிற கொலையா இருக்கலாம். எந்த விதமான கொலையா இருந்தாலும் சரி, அதுக்கு பின்னால பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட அசுத்த ஆவிகளின் செயல்பாடு தெளிவா இருக்குது. ஓகே, மனுஷனுக்கு வந்து இயற்கையா அதை செய்ய முடியாது. கண்டிப்பா முடியாது. ஆமா, மனசாட்சியின்படி இது செய்ய முடியாது. ஆனால் இந்த ஆவிகள் வந்து அவர்களை ஆக்கிரமிக்குது. காரணம் என்னன்னா, இவர்கள் அதற்கு தங்களை வந்து விட்டு கொடுக்கிறாங்க. அந்த ஆவிகளுக்கு விட்டு கொடுக்கிறாங்க. அப்படி விட்டு கொடுக்கும் பொழுது அந்த ஆவிகள் வந்து அவங்களை ஆக்கிரமித்து டோட்டலா அவங்களுடைய மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி தாங்கள் செய்கிறதை குறித்து அவங்களுக்கு உணர்வே இல்லாமல் மைண்டை பிளாக் பண்ணி அதன் பிறகு இதை வந்து செய்ய வைத்து விடுகிறது. அதனால இதெல்லாம் வந்து பார்க்கும்போது பிசாசனுடைய கிரியைகள். ஓகே, முந்தி கூட நம்ம வேற ஒரு இன்டர்வியூல கூட நான் உங்களுக்கு சொன்னது ஞாபகம் நினைக்கிறேன். ஒரு தாய் வந்து தன்னுடைய பெற்ற குழந்தையவே கத்தி எடுத்து குத்தி வைத்து கிழிச்சாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு தாய் தன்னுடைய குழந்தை கத்தி எடுத்து குத்தி வைத்து கிழிக்க முடியுமா? அது நடக்குமா? எவ்வளவு பெரிய பயங்கரம். அப்படி எல்லாமே செய்ய இதெல்லாம் அசுத்த ஆவிகள். பெற்ற குழந்தையவே கத்தி எடுத்து குத்த வைக்குது, அதுவும் ஒரு 6 மாச குழந்தைய. அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிசாசனுடைய ஆவிகள் தான் இப்படிப்பட்ட கொடூரமான காரியங்களை செய்ய வைக்கிறது. இதுல போறவங்களுடைய எதிர்காலத்தையே அது அழிச்சது, கேள்விக்குறியாக்கும். ஆமா, அவ்வளவுதான். அவங்க ஜெயில போனாங்க, அதுக்கப்புறம் அப்படி ஃபியூச்சரே இல்லாம ஆயிடும். லைஃப் முடிஞ்சு. ஆமா, அவங்களுக்கு அதுக்கு ஃபியூச்சரே கிடையாது. கிடையாது. இதனால இதெல்லாம் வந்து பிசாசுடைய ஆவிகள். இதனால இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் அறியாமையில இவங்க வந்து இந்த மாதிரி போய் மாட்டிக்கிறாங்க, அவருடைய எதிர்காலத்தை தொலைச்சிட்டு இருக்கிறாங்க. இவனுக்காக நம்ம கண்டிப்பா அதிகமா ஜெபிச்சு விடுதலை செய்யணும். ஓகே பாஸ்டர், நீங்க சொன்ன இந்த சம்பவம் கேட்பதற்கே ரொம்ப அதிர்ச்சிகரமா இருக்கு. நான் கூட சிலப்போ நினைப்பேன், எப்படிடா ஒரு சாதாரண மனுஷன் நம்ம கூட ஒரு ரத்தத்தை பார்த்தாலும் ஏதோ பார்த்தா நமக்கு ஒரு பயம் வருது. ஆனா அடுத்து ஒரு மனுஷனை வெட்டுறோமே, கொல்றோமே, இப்படி இல்லை, இவ்வளவு பெரிய கொடூரம் பண்றோமே கூட அவங்க அதை பற்றி ஒரு ஃபீலே இல்லைன்னு கேள்விப்படும் போது, இப்ப நீங்க இதை சொன்ன சம்பவத்தின் மூலமாக இதற்கு பின்பாக ஒரு சாத்தானின் கிரியை மிகப்பெரிய அளவுல இருக்கு, அவங்க மைண்டே அடைக்குதுன்னு சொல்லும்போது கேட்பதற்கு ரொம்ப ஒரு அதிர்ச்சியாகவும் இருக்கு. அந்த மனிதங்களை பார்க்கும்போது வேதனையாகவும் இருக்கு. ஒருவேளை இந்த இன்டர்வியூஸ் ஏதாவது கூலிப்படையை சார்ந்த நபர்களோ இல்லை ஏதாவது வாலிபர்கள் வேலை இல்லாம இருக்கிறவங்க, நம்ம லைஃப்பை நம்ம இன்னொரு தவறான வழியில போய் நம்ம காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க அதை விட்டு வெளியே வாங்க. அதான் நம்ம சொல்றோம். இப்படி ஏதாவது மக்கள் சிக்கியிருக்கிற மக்கள் இதை பார்க்க இருந்தால் அவங்க என்ன பண்ணணும்? இதை விட்டு அவங்க வெளியே வர, இந்த சாத்தானின் கட்டிலிருந்து அவங்க வெளியே வர அவங்க என்ன பண்ணணும்? ஒரு சின்ன மெசேஜ் கொடுங்க பாஸ்டர். இதுல பார்க்கும் பொழுது இது முழுக்க முழுக்க அசுத்தாவினால வருகிற பிரச்சனையா இருக்கிறதுனால இவங்க செய்ய வேண்டியது வந்து விடுதலைக்கு இயேசு கிறிஸ்துவை தவிர வேற வழியே கிடையாது. இவருடைய மைண்ட்ல வந்து ஒரு விடுதலை ஆனாதான் இவருடைய வாழ்க்கையில் விடுதலை வரும். அப்போ குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். யோவான் 8:36 வாசிக்கிறோம். ஆகினாலே இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்த ஆண்டவரே, என்னுடைய இருதயம் பிளாக் ஆயிருக்கு, என்னால வந்து இதுல இருந்து வெளியே வர முடியல, என்னை விடுதலை கொடுங்க, நான் உங்களுக்காய் வாழணும்,
என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தை அவங்க திறந்து கர்த்தரை நோக்கி உண்மையாய் ஒரு சின்ன ஒரு ஜெபம் செஞ்சாங்கன்னா கண்டிப்பா கர்த்தர் எந்த மனநிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட பாதிப்பு இருந்தாலும், எப்படிப்பட்ட பிசாசுடைய கட்டுப்பாட்டு கூட அவங்க இருந்தாலும் கண்டிப்பா கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கி அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுப்பார். அவங்கள தன்னுடைய பிள்ளைகளை மாற்றி ஆசீர்வதிப்பார். நான் சொல்றத தம்பி பாருங்க, இன்னைக்கு கர்த்தருக்குள்ளாக ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருடைய பிள்ளையாக தவறாம சபைக்கு வந்து இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு இடத்துல ஒரு நல்ல ஒரு வேலையும் கர்த்தர் கொடுத்துட்டாரு அவனுக்கு. இது மாதிரி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்குலாம் வேலையெல்லாம் கிடைக்காது. ஆனால் ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல வேலையும் கொடுத்து டீசெண்டாக வேலை செஞ்சு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறான். ரொம்ப நன்றி பாஸ்டர். நீண்ட நாள் இருந்த சந்தேகம் நமக்கு மட்டும் இல்லை, அநேக மக்களுக்கு இந்த சந்தேகம் இருக்கு. இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்க மக்கள் கண்டிப்பா அதுல இருந்து மாறணும். அதுதான் நம்ம எல்லாருடைய நோக்கம். கண்டிப்பா இந்த சம்பவத்தின் மூலமாக ஒரு தெளிவான மெசேஜ் கொடுத்து மக்களுக்கு புரிய வைத்ததுக்கு ரொம்ப நன்றி பாஸ்டர். பிரைஸ் லார்ட்.